கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 16வது செய்தியில உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த 40 நாளை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அல்லவா? சரி, அது அப்படியே இருக்கட்டும். இந்த 40 நாளிலே நாம் எந்த அடிப்படையில், எந்த சூழ்நிலையில் தேவனை ஆராதிக்கக்கூடியவர்களாக, அல்லது முன் மாதிரி ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை எல்லா நாட்களிலும் அவன் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த ஸ்தாபன சபைகள் இந்த நாளை பிரதானமாக எடுத்துக்கொள்ளுகிற காரணத்தினாலே இந்த நாளில் சபையார் எப்படி நாம் இருக்கிறோம், ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் எப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்களாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனை எனக்குள் எப்படி இருக்கிறது, வேதம் என்ன சொல்லுகிறது, பவுலடியார்கள் சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லுகிறார். அதாவது நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள் என்று சொல்கிறார். இந்த இடத்தை என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நான் கிறிஸ்துவுக்காக படுகிற பிரயாசங்கள், அவருக்குள் இருக்கக்கூடிய சிந்தைகள், அவர் மூலமாக எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை நான் உங்களுக்கு போதித்தது மாத்திரமல்ல, நான் எதை சொன்னனோ அதன்படி வேத வசனத்தின் அடிப்படையிலே நான் நடக்கிறவனாக இருக்கிற காரணத்தினாலே நான் பின்பற்றுகிறது போல நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். காரணம் என்னவென்றால், அந்த நாட்களிலே பவுல் சொல்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக நபர்கள் அநேக புத்தகங்களை பல சூழ்நிலைகளிலே எழுதினார். இன்றைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு மனிதன் புகழ்பெற்றவராக வந்துவிட்டால் அந்த மனிதனை குறித்து சரியாக எழுதுகிறவர்கள் உண்டு, சரியில்லாமல் எழுதுகிறவர்கள் உண்டு. அது மாத்திரமல்ல, இன்னும் இட்டுக்கட்டி பலவிதமான காரியத்தை தங்களுக்கு சொத்து சோகங்கள், பேர் புகழ்கள் உண்டாகும்படியாக எழுதுகிறவர்களும் உண்டு. உதாரணமாக எடுத்துக்கொண்டால், பல வருடங்களுக்கு முன்பதாகவே இடையங்குளம் என்ற ஒரு இடத்தில், இடையங்குளம் என்ற ஒரு இடத்தில் சிறுவில்புத்தூருக்கும் வம்சாவரத்துக்கும் இடையில் அந்த ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதன் அதாவது அவர் இந்த மூலிகையிலே பெட்ரோல் நான் கண்டுபிடித்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்ல ஆரம்பித்தார். அதன்படி சில காரியங்களை அவர் செய்திருக்கிறார் என்று மக்கள் மத்தியிலே அது பேசப்பட்டது. அப்படி பேசப்படுகிற பொழுது நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். அவரை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை எழுதியவர்களும் உண்டு, அதற்கு மாற்றாக எழுதியவர்களும் உண்டு. ஆனால் அதை இட்டுக்கட்டி இன்னும் மகா பிரபலமாக அதை எழுதிவிட்டவர்களும் உண்டு. ஆகவே இல்லாததை இருக்கதை போல பல கட்டுக்கதைகளையும் புனைந்து விட்டவர்களும் உண்டு. அதற்கு பின்பு எப்படியெல்லாம் நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். இதுபோல ஒரு மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார் என்று ஒரு பிரஸ்தாபம் இருக்கிற காரணத்தினாலே அது எப்படி உயிர்த்தெழுந்தா, எந்த அடிப்படையிலே, ஏன் உயிர்த்தெழ வேண்டும், ஏன் பாடுபட வேண்டும் என்று வேதத்தின்படி சரியாக போதித்தவர்களும் உண்டு, எழுதியவர்களும் உண்டு. அதை லூக்கா சொல்லுவார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் காணப்பட்டதான சூழ்நிலையிலே பல நபர்கள் தங்களுக்கு லாபம் வரத்தக்கதாக, தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக இவர்கள் அநேக நபர்கள் சபைகளிலே இட்டுக்கட்டி பிரசங்கம் பண்ணினார்கள், எழுத ஆரம்பித்தார்கள், நிறைய பிரபந்தத்தை உண்டு பண்ண ஆரம்பித்தார்கள். ஆகையினால்தான் இங்கே மெய்யாக, உண்மையாக, சத்தியமாக, சரியாக கிறிஸ்துவை பின்பற்றிய பவுல் தன்னை ஒரு மாதிரியாக வைத்து, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் பின்பற்றுங்கள். அந்த போல என்கின்ற வார்த்தையை கவனிக்க வேண்டும். என்னை பின்பற்ற வேண்டாம், ஆனால் நான் எப்படி பின்பற்றுகிற முறையை பாருங்கள். ஏற்கனவே கோஷ்டி பூசல் சில உண்டாகிய பொழுது கூட ஆதி சபையில் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் என்று பல வழிகளிலே ஒருத்தருக்கொருத்தவர் கோஷ்டி பூசல்கள் உருவாகின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல ஒரு சரியான சத்தியத்தை சொல்லி சரிசமமாக அது ஆக்குகிறார். இவர்களெல்லாம் சொல்லியிருக்கலாம், விதைத்திருக்கலாம், நட்டிருக்கலாம், நீர் பாய்ச்சிருக்கலாம், ஆனால் விளைய செய்கிற தேவன் அவர்தான் உங்களை மீட்டிருக்கிறார். கிறிஸ்துவை மாத்திரம் நீங்கள் சார்ந்தவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்.
ஆனால் ஒரு வழிமுறையிலே யாரும் சொல்லாததை இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் பின்பற்றுகிறது போல பின்பற்றுங்கள். அவர் அது மாத்திரமல்ல, தன்னுடைய நிருபங்களிலே சொல்லியிருக்கிறார், நீங்கள் கிறிஸ்துவின் நிருபங்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் கிறிஸ்துவின் பண்ணையாக இருக்கிறீர்கள், நீங்கள் கிறிஸ்துவின் மாளிகையாக இருக்கிறீர்கள், நீங்கள் கிறிஸ்துவின் ஆலயமாக இருக்கிறீர்கள், நீங்கள் கிறிஸ்துவினுடைய கடிதாசியாக இருக்கிறீர்கள் என்ற காரியத்தையும் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டும், இந்த நாளிலே தன்னை ஒடுக்கி தன்னை வெறுத்து இப்படியெல்லாம் செய்கிறோம் என்று சொல்லுகின்ற நாம் இந்த பவுலை போல இந்த நாட்களிலே சொல்லக்கூடிய அளவிலே என் வாழ்க்கை இருக்கிறதா? என்னை காண்பவர்கள் கிறிஸ்துவை காணக்கூடிய அளவிலே என்னுடைய கிரியைகள், என்னுடைய செயல்பாடுகள் இருக்கிறதா? என்னை காண்பவர்கள் கிறிஸ்துவின் வழி ஒரு மகிழ்ச்சியான வழி, ஒரு சமாதானமான வழி, அது ஒரு உண்மையான வழி, மற்றவர்கள் அதை நினைத்து கழிகூறத்தக்கதாக என் வாழ்க்கை இருக்கிறதா, என் நடைமுறைகள் இருக்கிறதா என்று இந்த 40 நாளிலாவது எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இதை நீங்கள் அலசி ஆராய்ந்து சிந்தித்து உள்ளத்தின் ஆழத்தில் அடியில் வைத்து சுவாசித்து அந்த சுவாச காற்றை வெளியிடுங்கள். அது மிக மிக மற்றவர்களுக்கும் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் இந்த நாளை சரியான முறையிலே கடைபிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் உங்களோடு இந்த நாளிலே பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே.